வணக்கம். மென்பொறியாளர் கவின் கொலை வழக்கில் சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணனை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு நீதிபதி ஹேமா அவர்கள் அனுமதி அளித்திருக்கிறார். இருவரையும் 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசாருக்கு நெல்லை சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஹேமா அவர்கள் அனுமதி அளித்திருக்கிறார். ஆகஸ்ட் 13ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் அவரை மீண்டும் பார்த்தமேனால் எடுத்து ஆஜர்படுத்த வேண்டும், விசாரணை முடிந்து என்றும் தற்பொழுது இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மென்பொறியாளர் கவின் ஆணவ கொலை வழக்கில் சுர்ஜித் மற்றும் அவரின் தந்தையை காவலில் எடுத்து விசாரிக்க நெல்லை நீதிமன்றத்தில் சிபிசிஐடி மனு தாக்கல் செய்திருந்தது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே இருக்கக்கூடிய ஆறுமுகமங்கலம் கிராமத்தை சேர்ந்த மென்பொறியாளர் கவின் செல்வகணேஷ் கடந்த ஜூலை 27ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். வேறு சமூகத்தை சேர்ந்த பெண்ணை காதலித்து வந்ததால் காதலியின் சகோதரர் சுர்ஜித் கவினை வெட்டி படுகொலை செய்தார். பின்னர் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணம் அடைந்தார். அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். காவல் உதவி ஆய்வாளர்களான சுர்ஜித்தின் பெற்றோருக்கு இந்த கொலையில் சம்மதம் இருப்பதாக புகார் தெரிவித்த கவினின் பெற்றோர் அவர்களையும் கைது செய்து நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை பெறமாட்டோம் என்று போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். 5 நாட்கள் போராட்டத்திற்கு பிறகே கவினின் உடலை பெற்றுக் கொண்டனர். போராட்டத்தை தொடர்ந்து சுர்ஜித்தின் பெற்றோரை 2வது மற்றும் 3வது குற்றவாளிகளாக முதல் தகவல் அறிக்கை காவல்துறையினர் சேர்த்தனர். வழக்கின் விசாரணை காரணமாக அவர்கள் இருவரும் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டது. தற்பொழுது வழக்கு விசாரணைக்காக சுர்ஜித் மற்றும் அவரின் தந்தையை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி மனு தாக்கல் செய்திருந்தது. நெல்லை நீதிமன்றத்தில் சிறப்பு நீதிபதி ஹேமா அவர்கள் தற்பொழுது 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முழுமையான ஒரு விசாரணையானது சிபிசிஐடி தரப்பில் செய்யப்பட இருக்கிறது. எதனால் இந்த கொலை செய்யப்பட்டது, எப்படி செய்யப்பட்டது, எந்த இடத்தில் வைத்து இவர் இந்த திட்டத்தை தீட்டினார் என்று பல்வேறு விவகாரங்கள் அடங்கிய வழக்கில் விசாரணையானது நடத்தப்பட இருக்கிறது. விசாரணை முடிந்து சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதற்கு தற்பொழுது சிபிசிஐடி அமர்வானது தற்பொழுது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த போலீசார் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தியிருப்பதும் குறிப்பிடத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கு உடனடியாக முடிக்க வேண்டும் என்றும் தற்பொழுது காவல்துறை உயர் அதிகாரிகளின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஆண்டு தேர்தல் வரக்கூடிய சூழலில் அடுத்து வரக்கூடிய 2-3 மாதங்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி தரவும் தற்பொழுது காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள்.